புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். விவரங்களை பதிவு செய்யலாம். ஆனா புதுச்சேரியில் காலையிலேயே அதிமுக வேட்பாளரான தமிழ் வேந்தன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதாக குற்றச்சாட்டு தெரிவித்தார். அதாவது பாஜக சார்பில் 500 ரூபாயும் காங்கிரஸ் சார்பில் 200 ரூபாயும் கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டார். இந்த நிலையில் தான் அதிமுகவின் நிர்வாகிகள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு புகார் செய்ய வந்தனர். ஆனால் ஆட்சியர் அவர்கள் அழைக்காத காரணத்தால் இவர்கள் இருசக்கர பேரணியாக வந்த பொழுது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கோஷம் எழுப்பினார்கள். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்ற போது ஆட்சியர் உள்ளே அழைக்காத காரணத்தினால் ஆட்சியர் அலுவலகத்தின் வாசலில் அமர்ந்து இவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் துறையானது ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது. உள்துறை அமைச்சரான நமச்சிவாயன் பாஜக வேட்பாளராக இருப்பதனால் பணத்தை பட்டுவாடா செய்வதை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் போலீஸ் பாதுகாப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். இந்த நிலையில்தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் உள்ளே அழைக்காத காரணத்தால் போலீசார் சமாதானப்படுத்தியும் அதிமுகவினர் வெளியே தர்ணாவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அழைத்தால் தான் மற்றும் உள்ளே செல்வோம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் போலீசார் மாவட்ட ஆட்சியர் சந்திப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து தற்பொழுது அதிமுக தர்ணாவில் முடித்துக் கொண்டு இப்பொழுது ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தேர்தல் பட்டுவாடா நடைபெறுவதை பணம் பட்டுவாடா செய்வதை கண்டித்து உடனடியாக இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும், இந்திய தேர்தல் ஆணையம் நேரடியாக மற்றொரு நாளில் தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கும் கடிதம் ஒன்றினை அதிமுக அளிக்க இருக்கிறது. பாலா, நன்றி இளமுதன், விரிவான விவரங்களுக்கு.